இன்றைக்கி பாருங்கள், பயாலஜியில் ஒரு முக்கியமான டாபிக் இது. எக்ஸாமில் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்கக்கூடிய பிளேசஸ். என்ன அந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் இருக்கக்கூடியதான் இந்த முக்கியமான டாபிக். ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் பயோமாலிகூல்ஸ், உயிரி மூலக்கூறுகள், ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம், அடாப்டேஷன்ஸ் தக அமைவு. இது பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் தான் இது. ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம செல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்குல்ல? செல் கம்ப்ளீட், செல் பயாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அடுத்தது பாருங்கள், ஹார்மோன்ஸ், பயோமாலிகூல்ஸ், ரீப்ரொடக்ஷன் அண்ட் அடாப்டேஷன். ஸோ இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது பாருங்கள், 6th ஸ்டாண்டர்ட் டேம் 1 லெசன் 4-5 இருக்குது. டேம் 2 லெசன் 5 இருக்குது. டேம் 3 லெசன் 5. 6th ஸ்டாண்டர்ட்லேயே பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ். 7th ஸ்டாண்டர்டில் டேம் 2 லெசன் 4, 8th ஸ்டாண்டர்டில் டேம் 1 லெசன் 8, 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு, 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு, 11th பயாலஜி, அதில் இருக்கக்கூடிய பாட்டனி ஜுவாலஜி நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? கொஞ்சம் டச் பண்ணி கேட்பாங்க. பட் இது பாருங்கள், டீப் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். ஸோ நான் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ரிமைனிங் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிடிஎஃப், அதாவது இந்த யூடியூப்பில் இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கணும். இந்த கொடுக்கப்பட்டுள்ள இன்ஃபர்மேஷன்ஸே நீங்கள் சிறப்பாக படித்தாலே போதும். ஸோ நிறையா சான்சஸ் இருக்குது எக்ஸாம்ஸில் வரக்கூடியது. ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஹார்மோன்ஸ். இல்லையா? ஹார்மோன்ஸ் கிளர்ச்சி. நம்ம உடம்புலையும் சரி, பிளான்ட்லேயும் சரி வரக்கூடிய ஒரு கிளர்ச்சி. கிளர்ச்சியில் நமக்கு என்ன பயன்படுது அப்படின்னா, தாவரங்களோ விலங்குகளோ வளர்கிறதுக்கு, க்ரோத் ஆகிறதுக்கு தேவைக்கூடியது ஹார்மோன்ஸ். சரிங்களா? பேசிக்கலி இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆர்கானிக் மாலிகூல்ஸ். ஜென்ரலி அது ஆர்கானிக் மாலிகூல்ஸ் இருக்கும். இந்த கரிம மூலக்கூறுகளெல்லாம் தாவர ஹார்மோன்களில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஃபோலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல், பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதான் முக்கியமான பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அந்த ரெஸ்பான்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்களோ விலங்குகளோ வளர்ச்சி அடையும். சரிங்களா? அதே போல் அவங்க சிறப்பாக வளர்ச்சி அடைவாங்க. இந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய அந்த மண்டலம், சுரபி மண்டலம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் ஒரு வேதி பொருட்கள், அதாவது வேதி தூதுவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். வேதி தூதுவர்கள், கெமிக்கல் இன்டகிரேஷன். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் மூலமாக இது அப்படியே பரவும். அதான் சுரபி மண்டலம். அந்த ஹார்மோன்ஸ், என்னென்ன ஹார்மோன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சார்ட் பார்த்துட்டு இருக்கிறது. சார்ட்டில் பாருங்கள், பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. பிளான்ட் ஹார்மோன்ஸ் இதில் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்ச்சி அடையக்கூடியது, வளர்ச்சி ஊக்கிகள். க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ், வளர்ச்சி அடக்கிகள். அதாவது நீங்கள் உள்ளே போய் டெப்த்தாக படிக்கிறதுக்கு பதிலாக நேமிங்ஸை ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. சரியா? ஸோ க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ், வளர்ச்சி அடையக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், சைட்டோகைனின் அப்படிங்கிற ஹார்மோன், ஜிப்ரெலின்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன். இந்த 3 ஹார்மோன்ஸை மனப்பாடம் பண்ணிக்கணும். அதே மாதிரி வளர்ச்சியை குன்றக்கூடியது எதுனா, அஸ்பிசிக் ஆசிட், எத்திலீன் அப்படிங்கிற இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸை பார்த்துக்கணும். ஸோ ஆக்சின் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்சின், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா, இவர் ஸ்டார்ட் பண்ணவர், அதாவது 1931 தான் இவர் அறிமுகம் செய்தார். அவர் பேர் கால் மற்றும் ஹாஜன் அப்படிங்கிறவர் தான் அந்த ஆக்சின் அப்படின்னு பேர் பண்ணுறார். இந்த ஆக்சின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவரங்களில் நுனிப்பகுதியில் காணப்படுங்க. தாவரங்களுடைய வளர்ச்சி அடையக்கூடிய நுனிப்பகுதியாக வேர் மற்றும் தண்டின் நுனிப்பகுதியில் தான் அது வளர்ச்சி. அதாவது வேரில் கீழ் நோக்கி, அதே மாதிரி தண்டின் நுனிப்பகுதியில் மேல் நோக்கி அப்படியே வளரும். ஸோ இந்த நீட்சி அடைவதற்கு தேவைக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னா, கண்ணை மூடிட்டு சொல்லலாம், ஆக்சின் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா?
இதை வந்து ஒருத்தர் 1880 சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒளி திசையை நோக்கி வளருதாமா. எங்கெங்கெல்லாம் வந்து ஒளி இருக்குதோ, சூரிய ஒளின்னு இல்லை, ஜென்ரலி எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் இருக்குதோ அந்த வெளிச்சத்தை நோக்கி வளருதுங்க. அப்போ வளரக்கூடிய அந்த நுனி பகுதியில் என்ன இருக்குது, ஒரு ஹார்மோன் இருக்குங்க. அந்த ஹார்மோன் தாங்க ஆக்சின் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த பின்வரும் எவை நேச்சுரல் ஆக்சின், சரிங்களா, சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னு கேட்பாங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. IAAA, சரிங்களா. இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து இயற்கையான தாவரங்களில் உள்ள ஆக்சின் அப்படிங்கிறது முக்கியமானது. செயற்கை தாவர ஆக்சின் ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,4-D. 2,4-D, அதாவது 2,4-D அப்படிங்கிறது 2,4 டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். அதெல்லாம் படித்து வச்சுக்கணும், கேட்பாங்க. 2,4 டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னோம், இந்த நுனி பகுதியில் இருக்கும், வளர்ச்சி அடையும். அது இல்லாமல் எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் அண்டு காலிபிட்டிலிஸ். காலிபிட்டிலிஸ்னால் என்னது, இந்த முளையில் குருதியாட்டம் வளருது பார்த்தீங்களா, அதான் வந்து காலிபிட்டிலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, இதனுடைய ஆக்சினுடைய வேலைகள் என்ன, பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த செறிவில் தான் ஆக்சின் வந்து என்ன பண்ணுது, வேரில் உருவாகுதாமா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த செறிவில் தான் வேர் வந்து உருவாவதில் சில நேரத்தில் தடை ஏற்படுறதாமா ஒரு காரணம். இன்னொன்று பாருங்கள், ஏபிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நுனி மொட்டு பகுதியில் ஆக்சிஜன் பக்கவாட்டு மெட்டு பகுதி, பக்கவாட்டுனா இந்த பக்கம் கிளைகள்லாம் பிரியுது பார்த்தீங்களா, அந்த கிளைகளில் வந்து பிரியறதுக்கு காரணமே இந்த ஆக்சின் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க பாருங்கள், வாட்டர்மெலான், கிரேப்ஸ், லைம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கிளைகள் காணப்படும். இந்த கிளைகள் காலம் மட்டும் இல்லாமல் இன்டியூஸ் பேராத்தினோகிராபி, சரிங்களா. பேராத்தினோகிராபி அப்படிங்கிறது சீட்லெஸ் வரக்கூடியது, கருவூரா கனியுகங்கள் வருது. தர்பூசணி, திராட்சை, எலுமிச்செல்லாம் இதன் மூலமாக இந்த ஹார்மோன் மூலமாக உருவாக்குறாங்க அப்படின்னு. இப்போ ஆக்சின்கள் இல்லைன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் குறைஞ்சிருச்சின்னு வச்சுங்களேன், உதிர்தல் நடக்கும். கொஞ்சமாக வந்து உதிர ஆரம்பிச்சு, முட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அப்படியே உதிர ஆரம்பிக்கும். இதுதான் ஆக்சினுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். அடுத்து பிளான்ட் ஹார்மோன்ஸில் அடுத்து பார்த்தீங்கன்னா சைட்டோகைனின்ஸ். இது வந்து சைட்டோகைனின்ஸ் இது என்ன பண்ணுது பாருங்கள், செல் டிவிஷனை உருவாக்குது, தூண்டுது. செல் டிவிஷனை தூண்டக்கூடிய தாவரங்களில் செல் டிவிஷனை தூண்டக்கூடிய ஹார்மோன் எதுனா சைட்டோகைனின் தான், சரிங்களா. என்ன பண்ணுது, செல் என்லார்ஜ்மெண்ட், அதாவது அங்கே உள்ள செல்களை நீட்சி அடைய செய்யுது. அதே மாதிரி திசுக்கள் வளர்ப்பதற்கு இது முக்கியமாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நுனி முட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரொமோட்டர் ஆஃப் லேட்ரல் பட் க்ரோத், ஜென்ரலி க்ரோத், இந்த ஆப்பிக்கல் பட் க்ரோத்துக்கெலாம் வந்து இந்த ஆக்சினோட சேர்த்து சைட்டோகைனின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், ரிச்மண்ட் லேங் எஃபெக்ட் படித்து வச்சுக்கோங்க. ரிச்மண்ட் லேங் எஃபெக்ட் அப்படின்னா, ரிச்மண்ட் லேங் எஃபெக்ட்னா தாவரங்கள் முதுவடைந்து தாமதப்படுத்துகிறது. அதாவது இந்த ஹார்மோன் ஜென்ரலி அனிமல்ஸ்க்கோ பிளான்ட்ஸ்க்கோ இருந்துச்சு அப்படின்னா முதுமை அடைவது குறையும், சரிங்களா. அதில் ஸ்டீராய்டெலாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டீராய்டெலாம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆண்களோ பெண்களோ குலுன்னு உருண்டையாட்டம் இருப்பாங்க. காரணம்னா ஸ்டீராய்டு அதிகம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. சரி, அடுத்து ஒரு ஹார்மோன்ஸ் பார்க்கலாம். ஜிப்ரிலின்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ், மொத்தம் 3 ஹார்மோன்ஸ் முக்கியமாக பார்த்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்க. ஜிப்ரிலின்ஸ், இந்த ஜிப்ரிலின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1927 குரூசோவா ஒரு நெல் பயிரில் பக்கானே நோய், அதாவது கோமாளித்தன நோய், அதை வந்து கண்டுபிடிச்சாருங்க. கோமாளித்தன நோய் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்து இந்த ஹார்மோன் இங்கே நிறையா இருக்குது, அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணுவிடை பகுதின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. கணுவிடை பகுதியில் வந்து நிறைய நீட்சி அடைவதற்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இந்த கார்ன் சொல்லக்கூடிய மக்காச்சோளம்,
பட்டாணி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்ரலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாக தேவைப்படுது. அது இல்லாமல் ப்ரொமோட் மேல் ஃப்ளவர்ஸ் இன் மோனோசியஸ் பிளான்ட்ஸ் சரிங்களா. ஸோ இருபாலின தாவரங்களில் ஆண் மலர்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது ஜிப்ரில் என்ற ஹார்மோன்கள். எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி காய்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில். அதே மாதிரி உருளைக்கிழங்குல உறக்க நிலை நீக்குகிறது. ஸோ பிரேக் டார்மென்சி பொட்டேட்டோ டியூபர்ஸ். பொட்டேட்டோ ஆக்சுவலி உள்ளே இருக்க மண்ணுக்குள்ளே அது வளர்ச்சி அடைஞ்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த ஜிப்ரன் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சோம். அது இல்லாமல் மோர் எஃபிஷியன்ட் தென் ஆக்சின் இன்க்ளூடிங் பேர்த்தினோகார்பிக். அதாவது பேர்த்தினோகார்பிக் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்க்கு பெயர் தான் பேர்த்தினோகார்பிக் அப்படின்னு சொல்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதாவது தக்காளிலாம் வந்து சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட்லெஸ் இல்லாமல் வரும். ஸோ நாட்டு தக்காளி, ஹைப்ரிட் தக்காளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 ஹார்மோன்ஸை பார்த்துட்டோம். இன்னொன்று ஹார்மோன்ஸ் பார்த்திங்கன்னா அப்சிசிக் அமிலம், அப்சிசிக் ஆசிட். இது என்ன பண்ணுது, வளர்ச்சியை தடை செய்கிறது சரிங்களா. உறக்க நிலையை ஒழுங்குபடுத்துறது, இந்த வேலையை செய்யக்கூடியது. என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை வந்து உருவாக்கக்கூடியது இவங்க தான். ஸ்டொமெட்டல் க்ளோசர் பசுங்கனிகளில் ஹார்மோன்கள் காணப்படுவது காரணம் இந்த அப்சிசிக் அமிலத்தினால தான் சரிங்களா. அப்சிசிக் அமிலத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். ஜென்ரலி இதை ஏபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இலைகளின் பச்சையத்தை இழக்க செய்து மூப்படைவதே இது ஊக்குகிறது. அப்போது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த டைமில் டிசம்பர் ஜனவரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பனிக்காலம் இருக்கும் பொழுது மரங்கள்லாம் பாருங்களேன் நிறைய இலைகளே காணாமல் போயிருக்கும். காரணம் என்னன்னா இந்த ஏபிஏ அதிகமாக இருக்கனால பச்சையத்தை இழந்து முதிர்ந்து கீழே விழுந்துடும் சரிங்களா. பாருங்கள் எழுதியிருக்காங்க, குளிர்காலங்களில் மொட்டு உறக்கத்தை தூண்டுகிறது. அதுதான் வந்து ஏபியோடைய வேலை சரிங்களா. அடுத்தது எத்திலின் சரிங்களா. இது வந்து ஜென்ரலி கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன் சரிங்களா, க்ரோத் இன்ஹிபிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், ஆப்பிள், வாழை, தர்பூசணி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையாமல் அடக்கும், அப்படி அடக்கிடுங்க. கனிகளும் முதிர்ச்சி அடைவதிலும் பழுப்பதிலும் முக்கிய பங்கு அப்படின்னு. அப்போது ஒரு கொஷின் வந்து பேர் உங்களுக்கு கிடச்சிருச்சு. என்னென்னா, ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய காய் பழுப்பு அடைவதற்கு, பழமாவதற்கு, முதிர்ச்சி அடைவதற்கு தேவைப்படக்கூடிய ஹார்மோன் எதுன்னு கேட்டால் எத்திலீன் சரிங்களா. ஆனால் அது சொல்லுவோம்ல, இந்த மரம் வந்து நிறையா காய் காய்ச்சிருச்சிங்க அதனால் வளர்ச்சியே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது வளர்ச்சியை அடக்கக்கூடிய ஹார்மோன் தான் எத்திலின். இந்த எத்திலின் பழங்களை வந்து பழுக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமானது. தி இன்ஹிபிட்ஸ் எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட் இன் டைகாட்ஸ். ஸோ இருவித்திலை தாவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வேர்களையும் தண்டியும் நீட்சி அடையாமல் தடுக்குதம்மா. அதான் வந்து இந்த எத்திலின் ஹார்மோனுடைய முக்கிய பங்கு. இது இல்லாமல் இலைகள் மற்றும் மலர்கள் மூப்படைவதை விரைவுபடுத்துது. சீக்கிரம் வந்து இப்போ அவங்க வந்து ஏஜ்டு ஆயிடுவாங்க. ஏஜ்டு வயசாகிடுவாங்க. அந்த மரங்கள் வந்து ரொம்ப பழசாயிருவாங்க, ஏஜ்டு ஆயிடுவாங்க, மூப்படைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரேக்ஸ் டார்மென்சி ஆஃப் பட்ஸ், சீட்ஸ், ஸ்டோரேஜ் ஆர்கான்ஸ் சரிங்களா. உதிர்தல் அடுக்கு இருக்கு இல்லைங்களா, அது வந்து உற்பத்தி அதிகமாகும், உதிர்தலாவது அதிகமாகும். மொட்டுகள் விழுந்துடும், விதைகள் விழுந்துடும், பாருங்கள் இந்த மரம் வந்து ரொம்ப பழசாச்சுங்க, ஒரு 10-15 வருஷமாக இருக்குதுங்க, இதில் காய் முன்னாடி நல்லா காய்ச்சிச்சுங்க, இப்போல்லாம் இப்போ காய்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காய் வந்தால் கூட அது கீழே விழுந்துடும். காரணம் என்னென்னா எத்திலின்கிற ஹார்மோன் அதிகமாகிடுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது பிளான்ட் உடைய ஹார்மோன். இப்போ தான் எக்ஸாமில் கேட்பாங்க, இந்த அனிமல் ரிலேட்டட் ஹார்மோன்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ பிளான்ட்டை விட அனிமலை தான் அதிகமாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹார்மோன் பாருங்கள், எண்டோக்ரைனாலஜி. அதாவது இந்த அனிமல் ஹார்மோன் பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் எண்டோக்ரைனாலஜி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உடனே வந்து ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா தாமஸ் அடிசன். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வரக்கூடிய இந்த பேர் என்னது, ஷூலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் ஷூலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அடிடஸ்.
அது மாதிரி ஞாபகம் வச்சுக்க. தாமஸ் அடிசன் தான் த ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி. சரிங்களா? சரி, இது எப்படி இந்த நேமிங்ஸ் இந்த விலங்குகள் மூலமாக இது வந்தது அப்படின்னா, WM பேலிஸ், EH ஸ்டார்லிங் அவர் தான் வந்து இந்த ஹார்மோன்ஸ் 1909. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஹார்மோன் எதுங்க? செக்ரிட்டீன். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, செக்ரிட்டீன். ஸோ செக்ரிட்டீன் அப்படி செக்ரேஷன், ஜென்ரலாக செக்ரேஷன் என்னது? சுரக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதே பேரை தான் ஒரு ஹார்மோனுக்கு பேர் வச்சுருக்காங்க, செக்ரெட்டின் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த செக்ரெட்டின் அப்படிங்கிற பெயர் வந்து 1909 இந்த EH ஸ்டார்லிங், WM பெய்லிஸ் அவங்க தான் இது வச்சுருக்காங்க. சரி, என்னென்ன ஹார்மோன்ஸ் நம்ம வந்து டெய்லி அந்த ஹார்மோன்ஸை உணர முடியும்? சரிங்களா? அந்த ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஸோ நேமிக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ், நாளமுள்ள சுரபிகள். சரிங்களா? இப்போது அது என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலிவரி கிளாண்ட்ஸ், மேமரி கிளாண்ட்ஸ், ஸ்வீட் கிளாண்ட்ஸ். சரிங்களா? உமிழ்நீர், பால் சுரக்கக்கூடியது, வியர்வை சுரபிகள், இவை எல்லாமே வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், எண்டோக்ரைன் சிஸ்டமில் என்னென்னா இந்த நேமிங்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே போய் டீப்பாக உங்களுக்கு கொஷின் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு நேமிங்ஸ் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. அதை சிறப்பாக படிச்சுக்கங்க. எண்டோக்ரைன் சிஸ்டமில் பாருங்கள், பைனல் கிளாண்ட்ஸ், ஹைப்போதாலமஸ் எங்கே இருக்குது? பிரெயினில் இருக்குது பாருங்கள். பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் கொஞ்சம் கழுத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேராதைராய்டு கிளாண்ட்ஸ், தைராய்டு கிளாண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நெஞ்சுக்கு பக்கத்தில் வரும்பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்ரினல் கிளாண்ட்ஸ், அதுக்கப்புறம் பேன்க்ரியாஸ் எல்லாத்துக்கும் தெரியும், கிட்னி, சரிங்களா, ஒவேரிஸ். ஸோ அங்கே கிளாண்ட்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்டிஸ். அதான் அப்படி இறங்கி வந்துடும். ஸோ காலு கீழே இருக்கக்கூடியது வந்து அவ்வளோ ஒன்றும் முக்கியமான ஹார்மோன்ஸ் இல்லை, வயிறோட அந்த இடுப்போட முடிஞ்சிடும். இப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்குல்ல, ஹியூமனில் இருக்கக்கூடிய தான் படித்தோம். பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ், தைராய்டு கிளாண்ட்ஸ், பேராதைராய்டு கிளாண்ட்ஸ், பேன்க்ரியாஸ், அட்ரினல் கிளாண்ட்ஸ்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு நேமிங் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. இது இல்லாமல் ரெண்டு ஒன்று பாருங்கள். அட்ரினல் வந்து கோனட்ஸ், டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி. அப்போ தைமஸ் சுரபி, தைமஸ் கிளாண்ட்ஸ். சரிங்களா? இந்த கோனட்ஸ் அப்படிங்கிறது அந்த இனப்பெருக்க சுரபிகள் அப்படிங்கிற பேரும் உண்டு. ஃபஸ்ட்டு இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்து மாஸ்டர் ஆஃப் கிளாண்ட்ஸ். புரியுதுங்களா? மாஸ்டர் ஆஃப் கிளாண்ட்ஸ், இவங்க தான் வந்து சுரபிகளின் வந்து மாஸ்டர். இவர் தான் எல்லாத்துலேயும் எல்லா வேலையும் முக்கியமான வேலையை செய்யக்கூடாது. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போதாலமஸுடன் பிட்யூட்டரி தண்டு மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. இது 2 கதப்புகளை கொண்டது. பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் குறைவான இன்ஃபர்மேஷன் தான், வேண்டாம். நம்ம மெயினாக வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிறது மாஸ்டர் கிளாண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து அடினோ ஹைஃபோசைசிஸ், அதே மாதிரி நியூரோ ஹைஃபோஃபைசிஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஸோ முன்புற கதப்பு, பின்புற கதப்பு அப்படிலாம் தேவையில்லை. இந்த 2 ஹைஃபோசைசிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அந்த பிட்யூட்டரி ஹார்மோன்ஸில் என்ன பயன்? growth ஹார்மோன்ஸ், thyroid stimulated hormones, adrenocorticotropic hormones, gonadotrophic hormones, prolactin. அப்படியே மனப்பாடம் பண்ணி படித்து வச்சுக்கணும். அவ்வளோதான். பொறுத்துகளை எங்கேயாவது கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ், முன்கதப்பு சுரக்கும் ஹார்மோன்கள் எவை அப்படின்னா அந்த வளர்ச்சி ஹார்மோன்கள், தைராய்டு ஹார்மோன்கள், அட்ரினல், கோனடா, அதுக்கப்புறம் ப்ரோலாக்டின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இப்போது இந்த க்ரோத் ஹார்மோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது ஜென்ரலி நம்மளுக்கு தெரியும் க்ரோத். இந்த ஹார்மோன்ஸ் குறைபாடு இருக்கும்போது தான் டார்ஃபிசம் குள்ளத்தன்மை உருவாகுது. சரிங்களா? இதே வந்து ஹார்மோன் அதிகமாகிடுச்சுன்னா கைனட்டிசம், அசுரமாக. ஒருத்தர் பார்த்து 7 அடி வளர்ந்து வச்சுருக்கான், ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி 4 அடி விட்டு நகர மாட்டேங்கிறான். சரிங்களா? இந்த ஹார்மோன் தான் க்ரோத்துக்கு வந்து முக்கியமானது. இன்னொருத்தர் இருக்கான் பாருங்கள், அக்ரோமெகாலி. ஸோ அக்ரோமெகாலி பெரியவர்களில் அதிகப்படியான சுரப்பின் காரணமாக முகம்,
தலை, கை, கால் அதிகமாக பார்க்குறதுக்கு சின்ன பையனாக இருப்பாங்க. மூஞ்சிலாம் பெரிய ஆள் மாதிரி மூஞ்சி, கையெல்லாம் பெரிய ஆள் மாதிரி இருக்கும். அதான் அதுக்கு பேர் வந்து ஆக்ரோமெகாலி அப்படின்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கைனட்டிசம்ஸ் படித்து வச்சுக்கலாங்க, ஈஸியாக இருக்கும். ஜெயின்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பெருசு. டார்ஃபிசம்ஸ் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஆனால் ஆக்ரோமெகாலி வந்து மறந்து போயிடும், படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் என்னாவது த மேமரி கிளாண்ட்ஸ், சரிங்களா, இந்த டைம் ஆஃப் ப்ரெக்னன்சி. அதே மாதிரி ஸ்டிமுலேட்டிங் மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் சைல்டு பர்த். ப்ரோலாக்டின் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா அந்த பால் பவுடர்ஸ் வந்து வெளியெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பால் இல்லைன்னா பால் பவுடர் வெளியே வாங்குறாங்க போது நிறைய பேர்கள் இது சம்மந்தமான பேர்கள் தான் வச்சுருப்பாங்க. லாக்டின் பவுடரு, ப்ரோலாக்டின் பவுடரு அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி கெனடோட்ரோஃபிக் அப்படிங்கிறது இது வந்து இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஹார்மோன், ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், ஃபோலிசிலி ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH, சரிங்களா. இந்த FSH என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிமுலேட் ஜெர்மினல் எபித்தலம் ஆஃப் டெஸ்டிஸ் ஃபார் தி ஸ்பெர்ம் ஃபார்மேஷனுக்கு யாருக்கு, மேல்ஸ் ஸ்பெர்ம் ஃபார்மேஷனுக்கு இந்த FSH ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஃபீமேலுக்கு வந்து அது ஒவேரியன் ஃபோலிசிஸ் அதை உருவாக்க இனிஷியேட் பண்ணுறதுக்கும் இந்த FSH அப்படிங்கிற ஹார்மோன் முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இந்த ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸில் அடுத்தது LH பாருங்கள், லிட்டன்சிங் ஹார்மோன்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு முக்கியமாக டெஸ்டோஸ்டிரோன், சரியா, டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரிகேட் பண்ணக்கூடியது தான் இவங்க. ஃபீமேலுக்கு எஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டரோன் ரெண்டுமே ஞாபகம். இந்த ஹார்மோன் பெயர் யாரை குறிக்கிறது, எந்த இனத்தை, ஆண் இனத்தையோ பெண் இனத்தை குறிக்கிறதுன்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சாலே போதும். மற்றபடியும் பெருசாக அதுக்குள்ளே பார்க்க தேவையில்லை, சரிங்களா. அடுத்த ஒரு ஹார்மோன் பாருங்கள், நியூரோ ஹைப்போஃபைசிஸ் ஹார்மோன். இதில் இருக்கக்கூடிய சில வேசோப்ரெசின், ADHன்னு சொல்லுவாங்க, வேசோப்ரெசின். இது எங்கே இருக்குது பார்த்தீங்களா, எங்கே இருக்குது, சிறுநீரக குழலில் இருக்குங்க. இன்க்ரீஸ் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் இன் கிட்னி டியூப்ஸ், சரிங்க, புரியுதுங்களா. ரீஅப்சார்ப்ஷன் நடக்காட்டி யூரின் வருமா. த டெஃபிஷியன்சி காஸ் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ், பாலியூரியா, புரியுதா. இது குறைஞ்சனால தான் என்னதுங்க, நீரழிவு நோய் வருது இல்லையா, அதான் சொல்கிறாங்க டயபெட்டிஸ். சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன், இதான் மீனிங். அது கொஞ்சமாக யூரின் வந்தாலே நிறைஞ்ச மாதிரி வந்துடும், கொஞ்சமாக நீர் வந்தாலே நிறைஞ்ச மாதிரி வந்துடும், உடனே நம்ம யூரின் போயிடும், அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க, சரிங்களா. அதான் வந்து வேசோப்ரெசின். ஆக்சிடோசின் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கர்ப்பப்பை என்ன பண்ணும், சுருங்கிடுமா அல்லது விரிவடை செய்யும். பிறகு பாலை வெளியேற்றவும் இது உதவக்கூடியதான் ஆக்சிடோசின். ஸோ நேமிங்கு அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் லைட்டாக படித்தாலே போதும், ஞாபகம் வச்சுக்கலாம். தைராய்டு கிளாண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், சரிங்களா. என்னது, இந்த கழுத்து பகுதியில் வரக்கூடியது தைராய்டு ஹார்மோன்ஸ் இல்லைங்களா. அந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அயோடோதைரின் T3, டெட்ரா அயோடோதைரின் T4. ஸோ இதை நம்ம வச்சுக்கிறோம். இதோடைய வேலைகள் என்ன, இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற வீதம் மெயின்டைன்ஸ் பேசல் மெட்டபாலிக் ரேட், படித்து வச்சுக்கோ. பேசல் மெட்டபாலிக் ரேட், பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதும் இவங்க தான், தைராய்டு கிளாண்ட்ஸ் தான். இது இல்லாமல் சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே ஆக்டிவிட்டி பண்ணக்கூடியதும், மைய நரம்பு மண்டலத்தை ஆக்டிவிட்டி பண்ணக்கூடியதும் இந்த தைராய்டு கிளாண்ட்ஸ் தான். அதே மாதிரி பர்சனாலிட்டி ஹார்மோன் என்று அழைத்தால் அது தைராய்டு, புரியுதுங்களா. பர்சனாலிட்டி ஹார்மோன், ஆளுமை ஹார்மோன் எது, தைராய்டு ஹார்மோன், ஞாபகம் வச்சுக்கோ. இதில் வந்து ஹைப்போதைரடிசம் அப்படி ஒரு நோய் இருக்குது. ஹைப்போதைரடிசம் என்னது, தைராய்டு ஹார்மோன் சுரப்பது குறைவதால், தைராய்டு
ஹார்மோன் சுரப்பது குறைவதால் உண்டாகும் நோய் தான் ஹைப்போதைராய்டிசம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போதும். இதில் இருக்கக்கூடிய டீப்பான லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயோடின் வேணும் அது வேணும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை நீ வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோ. ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா கிரேவ் டிசீஸ், அது எக்ஸஸ் செக்ரிகேஷன்ஸ், அதிகமாக வந்து ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் சுரந்தால் அதுக்கு அந்த பேரில் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பாருங்கள், பேரா தைராய்டு கிளாண்ட் லொக்கேட்டட் இன் தி போஸ்டீரியர் தைராய்டு லோப்ஸ், எங்கெங்கெல்லாம் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நீட் எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து புக்கிலே கொடுத்துருக்காங்க. சாதாரண ஸ்டாண்டர்ட் புக்கிலே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு நீ அதை கோத்ரூ பண்ணிக்கணும். பேன்க்ரியாஸ்னால் எல்லாம் தெரியும், டைஜஸ்டிவ் ஜூஸ். இது வந்து வரலைன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி பிளட்டில் போய் சேராது. என்ன நடக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா செல்லுன்னு ஒன்று இருக்குது. ஆல்ஃபா செல் செக்ரிகேட் குளுக்கேகான், பீட்டா செல் செக்ரேட் இன்சுலின். இந்த லைனை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், கேட்பாங்க. ஸோ ஆல்ஃபா செல்லுன்னு ஒன்று இருக்குது, பீட்டா செல்லுன்னு இருக்குது பேன்க்ரியாஸில். அங்கே வந்து ஆல்ஃபா செல் வந்து குளுக்கேகனானையும் சரியா, பீட்டா செல் வந்து இன்சுலினையும் சுரக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்சுலின் பற்றி நம்மளுக்கு தெரியும், அதுதானே என்ன பண்ணுதுங்க, குளுக்கோஸ் டு கிளைக்கோஜன் கன்வெர்ட் பண்ணுது. குளுக்கோஸ் டு கிளைக்கோஜன் பண்ணக்கூடியதான் இந்த இன்சுலின் குறைஞ்சனால தான் இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வருது. இப்போ டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா என்ன, காஸ்டு பை இன்சுலின் டெஃபிஷியன்சி. புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம், டயாபெட்டிஸ் ஒருத்தருக்கு வந்திருக்குது, அதாவது சர்க்கரை நோய் வந்திருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இன்சுலின் வந்து சுரக்கக்கூடியது கணையத்தில் குறைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அதனால் டைஜஷன் ப்ராப்ளம். சிம்டம்ஸ் என்னன்னா நிறையா சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன வருங்க, இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர், அதுக்கு என்ன பேர், ஹைப்பர் கிளைசீமியா. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி படித்து வச்சுக்கணும். ஸோ ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக செஞ்சிருச்சு அப்படின்னா ஹைப்பர் கிளைமேசியா. எக்ஸஸ் குளுக்கோஸ் இன் யூரினில் கிளைக்கோஸ் யூரியா. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி நம்ம வந்து யூரின் போகிறோம் இல்லையா, பாலி யூரியா. இன்க்ரீஸ்டு த்ரஸ்ட்டு, சரிங்களா, தாகம் வந்துகிட்டே இருக்குது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடிப்சியா. இன்க்ரீஸ்ட் அப்படைட், பசி எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா பாலிஃபேகியா. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. தமிழ் மீடியத்துக்கும் இதுதான், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இதுதான். ஸோ அடுத்த ஆட்ரினல் கிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இந்த ஆட்ரினல் கிளான்ஸ் வெளிப்புற ஆட்ரினல் கிளான்ஸ் வந்து உட்புற ஆட்ரினல் கிளான்ஸ்ன்னு ரெண்டு இருக்குதுங்க. ஸோ அவுட்டர் கார்டெக்ஸ் இன்னர் மெடுலா ரெண்டு இருக்குது. ஸோ ஆட்ரினல் கார்டெக்ஸ் லேயர்ஸ் கார்டெக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கார்டெக்ஸ் ஹார்மோன்ஸில் வந்து கார்டிகோஸ்டிராய்ட்ஸ், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பிளான்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஈஸி, அனிமல்ஸ் படிக்கிறது வந்து கஷ்டம். அந்த அனிமல்ஸுடைய பாட்டு நிறையா வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மினரலோ கார்டிகாய்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ்டிரோன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்சார்ப் சோடியம், எக்ஸ்கிரீட் பொட்டாசியம், இந்த ரெண்டு வேலையும் இது செய்யக்கூடியது. ஆட்ரினல் மெடிலோ ஹெர்மோன்ஸ் வந்து எபினெஃப்ரின் அப்படி சொல்லுவாங்க. எபினெஃப்ரின்னா அட்ரினலின், நார் எபினெஃப்ரின் அப்படின்னா நார் அட்ரினலின். இது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த ஹார்மோனுக்கு பேர் பாருங்கள், எமர்ஜென்சி ஹார்மோன். அட்ரினல் ஹார்மோன்ஸ்க்கு வந்து எமர்ஜென்சி ஹார்மோன், அவசர தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய ஹார்மோன் இது. இதோட வேலைகள் பார்க்கலாம். கன்வெர்ட் கிளைக்கோஜன் இன்டு குளுக்கோஸ், இன்க்ரீஸ் ஹார்ட் பீட், ரெஸ்பிரேஷன் ரேட். அதே மாதிரி டயலட் பீப்புள், டிக்ரீஸ் ஸ்கின் பிளட் ஃப்ளோ, தோலில் வந்து இரத்த ஓட்டத்தை குறைக்கக்கூடியது. எல்லா வேலையும் இந்த ஹார்மோன்கள் செய்யுது. அடுத்து ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ் போகலாம், கோனட்ஸ். அங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டெஸ்டிஸ். அதே மாதிரி இந்த டெஸ்டிஸ் வரத்துக்கு அங்கே வரக்கூடிய செல்லுடைய பேர் பாருங்கள், லைடிக் செல். அதான் வந்து
டெஸ்டோஸ்டிரோனை வந்து செக்ரிகேட் பண்ணக்கூடியது. டெஸ்டோஸ்டிரோன் பார்த்தோம் ஆண்களுக்கு சுரக்கக்கூடியது. அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம் நம்ம. என்னது? ஸ்பெம்மை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது, ஸ்டிமுலேட் புரோட்டீன் சிந்தசைஸ், மாஸ்குலர் க்ரோத், டெவலப்ஸ் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், ஹேர், டீப் வாய்ஸ், இதெல்லாம் நடக்கும். இதே வந்து ஓவரிஸ், அதில் வரக்கூடிய ஹார்மோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டரோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஃபெமிலியர் தெரியும். அதே மாதிரி இந்த எஸ்ட்ரோஜன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரொஜெஸ்டரோனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் லைட்டாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தைமஸ் கிளாண்ட். தைமோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குதுங்க. தைமஸ் கிளாண்ட் தைமோசின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குது. இது என்ன வேலை செய்யுது அப்படின்னா நோய் தடை காப்பு மண்டலம். அதே மாதிரி லிம்போசைட் உருவாவதையும் இது முக்கியமான வேலை செய்யக்கூடிய தைமோசின் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, கம்ப்ளீட் எண்டோக்ரைன், அதனுடைய கிளான்ஸ், ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸுடைய கம்ப்ளீட் சார்ட்டு. ஸோ இந்த சார்ட்டை மனப்பாடம் பண்ணாலே போதும், எக்ஸாம்ஸில் வந்து வந்துடும். சரிங்களா? தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்லையும் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்மோன்ஸ்க்கு அப்புறம் உயிர் மூலக்கூறுகள், பயோமாலிகூல்ஸ். ஸோ பயோமாலிகூல்ஸ் சொன்னாலே ஜென்ரலி எதை பற்றி சொல்லப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்துக்கள் பற்றி தான் சொல்லக்கூடியது. ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துருந்தாலும் இப்போ பார்க்குறது எடுத்து வச்சுக்கலாம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அவைகள் யாவை? சிறிதளவு தேவைப்படுது. இப்போ மேக்ரோனா பெரிதளவு தேவைப்படக்கூடியது, மைக்ரோனா சிறிதளவு தேவைப்படும். அவைகள் யாவைனா பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மேக்னீசியம், சல்ஃபர், அயன், இது எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கோபால்ட், ஜிங்க், போரான், காப்பர், மாலிப்டினம், மேக்னஸ். எந்த ஒரு நியூட்ரியன்ஸும் நம்ம நேரடியாக எடுப்பதை விட நேச்சுரலாக எடுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பிளட்டில் அதை அக்செப்ட் பண்ணணும், நம்மளுடைய ஆர்கானை வந்து அக்செப்ட் பண்ணணும். சரிங்களா? அதனால் நேச்சுரலாக எல்லாத்தையும் வந்து நியூட்ரியன்ஸை எடுக்க பார்க்கணும். ஸோ அடுத்து இது ஃபங்க்ஷன்ஸ் முக்கியமானது இல்லையா? மேக்னஸ் என்ன பண்ணுதுங்க? மேக்னஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் என்சைம்ஸ், புரியுதுங்களா? அந்த நொதிகளை வந்து வேலை செய்கிறதுக்கு ஆக்டிவாக இது பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சிந்தசிஸ் ஆஃப் ஆலிகோசாக்கரைட்ஸ், கிளைகோப்ரோட்டீன்ஸ், கிளைகோப்ரோட்டீன்ஸை உருவாக்குது. மாலிப்டினம் இஸ் நெசசரி ஃபார் தி ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜன் பை என்சைம்ஸ். இது ரெண்டுமே முக்கியமான ஒரு நியூட்ரியன்ஸு, படித்து வச்சுக்கோங்க. வாட்டர் பற்றி தெரியும் நம்மளுக்கு. வாட்டரை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக போக போகிறதில்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ யூனிவர்சல் சால்வெண்ட். அடுத்த பாருங்கள் மெட்டாபாலிட்டிஸ், முக்கியமானது மெட்டாபாலிட்டிஸ், அதான் வளர்ச்சிதை மாற்றம். ஸோ நீங்கள் வளர்ச்சிதை மாற்றம் நடக்காட்டி நம்ம என்ன பண்ணலாமாங்க? ஒன்றுமே வேலை நடக்காது. சாப்பிட்ட பொருள் அப்படியே நிற்கும். ஸோ ஃபோட்டோசிந்தசைஸ் பிளான்ட்டுக்கு, ரெஸ்பிரேஷன் சுவாசித்தல், புரோட்டீன், லிப்பிட் மெட்டாபாலிசம், யாருக்குங்க இந்த லிவிங் ஆர்கனைஸ்க்கும் நடக்கணும் அப்படின்னா அது வளர்ச்சிதை மாற்றம் நடந்திருக்கணும், மெட்டாபாலிட்டிஸ் நடந்திருக்கணும். ஸோ மெட்டாபாலிட்டிக் ரியாக்ஷன் அது எங்கே இருக்கும்? நம்மளுடைய உடம்புக்கு உள்ளே நடக்கும் மெட்டாபாலிட்டிக்ஸ் ரியாக்ஷன். செகண்டரி, அதாவது இந்த மெட்டாபாலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மெட்டாபாலிட்டிஸ், செகண்டரி மெட்டாபாலிட்டிஸ் இருக்குது. அந்த ப்ரைமரி மெட்டாபாலிட்டிஸில் தான் நம்ம பார்த்தோம் ஃபோட்டோசிந்தசிஸு, ரெஸ்பிரேஷன், புரோட்டீன், லிப்பிட் மெட்டாபாலிசம் நடந்தது. செகண்டரி மெட்டாபாலிட்டிஸில் என்ன நடக்குது பாருங்கள், க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட். இந்த ரெண்டு வேலையும் செய்யக்கூடியது இந்த செகண்டரி மெட்டாபாலிட்டிஸ். இது நடந்தால் தான் அவர் உயிரோடு இருந்து ஒரு பிளான்ட்டோ ஒரு அனிமலோ உயிரோடு இருந்து நடக்கும். சரி, பார்க்கலாம். இந்த ப்ரைமரியில் பாருங்கள் என்சைம்ஸ், புரோட்டீஸ், லைப்பேஸ், பெராக்சிடேஸ் மனப்பாடம் பண்ணி வச்சு. இதை தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். கஷ்டப்பட்டு அதை படிச்சுட்டு வரல. அமினோ ஆசிடில் எதுங்க? ப்ரோலைன், லியோசைன். சரியா? ஆர்கானிக் ஆசிடில் அசிட்டிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட். விட்டமின்ஸில் ஏபிசி, இந்த 3 விட்டமின்ஸ். இது ப்ரைமரி இருக்கக்கூடிய இந்த
அதாவது மெட்டாபாலிட்டிஸ், பிரைமரி மெட்டாபாலிட்டிஸ். செகண்டரி மெட்டாபாலிட்டிஸ் எடுத்து பார்க்கலாம். என்னென்ன வருது பாருங்கள். பிளான்ட்ஸ்லேயும் சேர்ந்துருக்கும், அனிமல்ஸ்லேயும் சேர்ந்துருக்கும். சரிங்களா? ஸோ சில பேருக்கெல்லாம் பார்க்கும் பொழுதே, படிக்கும் பொழுதே நீங்கள் புரிஞ்சுக்கிறது பிளான்ட்ஸ்க்கு இருக்குது. பிக்மெண்ட்ஸ் நமக்கு கிடையாதுல்ல, பிளான்ட்ஸ்க்கு இது. ஸோ கேரட்டினாய்ட்ஸ், ஆந்தோசைனின்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், மார்ஃபின், கோடின், எசென்ஷியல் ஆயில், லெமன் கிராஸ் ஆயில், ரோஸ் ஆயில், டாக்ஸின்ஸ், அப்ரின், ரைசின், லெக்டின்ஸ், கான்கெனலின் ஏ, ட்ரக்ஸ், வினபிளஸ்டின், குர்க்யூமின் இல்லையா, பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸ், ரப்பர், கம்ஸ், செல்லுலோஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன மெட்டாபாலிட்ஸ் 2ஆம் நிலை வளர்ச்சிதை மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு படித்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு டேபிள் நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதாவது கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சாக்கரைட்ஸ், சுகர்ஸ், அதான் கார்போஹைட்ரேட்ஸ். அது வந்து மோனோசாக்கரைட்ஸ், அதான் சிம்பிள் சுகர். ஸோ 2லேருந்து 10 சுகர் இன்ஸ்டா ஆலிகோசாக்கரைட்ஸ், மோர் தென் 10 சுகர் யூனிட்ஸ் இருந்தால் பாலிசாக்கரைட்ஸ். அவைகள் யாவைங்கிறத அப்படியே வரிசையாக லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, புக்கிலையும் இருக்கும். நீங்கள் வந்து இதை படிச்சுக்கோங்க. சுக்ரோஸ் இல்லையா, சுக்ரோஸ் இது என்ன வேலை செய்யுது, இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுக்ரோஸ் பேசிக்கலி 2 ஒற்றை சர்க்கரைகள், 2 ஒற்றை சர்க்கரைகள் சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கிளைகோசிடிக் பாண்ட், கிளைகோசிடிக் இணைப்பு இருக்கக்கூடியது சுக்ரோஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப பயன்படுத்தக்கூடியது. அதே மாதிரி செல்லுலோஸ் அப்படிங்கிற அடுத்த ஒன்று, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் பாலிசாக்கரைட் மேடப் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் யூனிட்ஸ். இது மாதிரி சென்டென்ஸ் வர்றதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சென்டென்ஸு கூற்றுகள் காரணங்களை கேட்பாங்க, படிச்சுக்கோ. கைட்டின் சரிங்களா, ஹோமோ polysaccharide with amino acids added to form mucopolysaccharide, the base unit of nitrogen containing. At the starch, a storage of polysaccharide made up of repeated units of amylose and amylositine. ஏன் இது அப்படியே படிக்கிறேன்னா, இந்த ஒவ்வொரு சென்டென்ஸும் நீ அப்படியே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? லிபிட்ஸ் சரிங்களா, அது ஒரு சப்ஸ்டன்ஸ் not soluble in polar solvent. What is the polar solvent? Water is the polar solvent. எப்போதுக்கு இந்த போலார் சால்வெண்ட் நான் போலார் சால்வெண்ட்னு தெரியவே தெரியாது. சரிங்களா? போலார் சால்வெண்ட்னா என்ன, நான் போலார் சால்வெண்ட்னா ஒன்றும் இல்லை. நான் வந்து இங்கே சின்னதாக காமிக்கிறேன். வாட்டருக்கு எடுத்துக்கிறேங்க, வாட்டர். சரிங்களா? ஸோ வாட்டரை எப்படி எழுதுவோம் நம்ம? ஆக்சுவலி 2H ப்ளஸ்ஸு O2 மைனஸ் அப்படின்னு எழுதுவோம். இப்போது போல்னா என்னது, அதோடைய முனைகள் அல்லது அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் அயனி இருப்பது தான் போல்னு சொல்கிறோம். அப்போது போலார் இருக்கக்கூடியவை யார், வாட்டருக்கு போலார் இருக்குது. சரிங்களா? இப்படியே பென்சினுக்கு போய் பார்க்கலாமா? ஸோ இப்படியே பென்சின் பார்க்கலாம். ஸோ பென்சினுடைய ஃபார்முலா என்ன, மாலிகுல் ஃபார்முலா C6H6. புரியுங்களா? இதுக்கு வந்து நம்ம எப்படி ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு பிரிக்கவே முடியாது. ஏன் சார் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கார்பன் அண்ட் தேர் காம்பவுண்ட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, அதில் போய் நம்ம பார்ப்போம். பாருங்கள், சி புரியுதுங்களா, சி அதாவது இது வந்து செயின் ஃபார்மில் பண்ணுது, ஆனால் இது அப்படியே ரிங் ஃபார்மில் இருக்குங்க. இப்படி ரிங் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பென்சீன் C6H6. புரியுங்களா? ஸோ இந்த இருக்கிற எது ப்ளஸ் மைனஸ்னு போட முடியும், இதை பிரிக்க முடியாது. இதே போல் தான் குளோரோஃபார்ம், ஈத்தர், ஜென்ரலி ஆர்கானிக் சால்வெண்ட் எல்லாமே வந்து எப்படி இருக்குங்க, நான் போலார் சால்வெண்ட்டாக இருக்கும். ஸோ லிபிட்ஸ் போலார் சால்வெண்ட்டில் சால்யூபிளே ஆகாதுங்க, கொழுப்புங்க. அப்போ புரிஞ்சிருச்சா? லிபிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கொழுப்பு தான், அவைகள் நீரில் கரையாது. எதில், நான் போலார் சால்வெண்ட் அதில் தான் இது வந்து கரையும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. ஜென்ரலி சயின்ஸ் படித்தவங்க எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்த பகுதி புரோட்டீன்ஸ், புரதங்கள் பற்றி சொல்கிறாங்க. புரோட்டீன்ஸ்
இது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் தெரியும் இல்லையா, 2 or 3 the total dry mass of cell. the term was coined by, இதை படித்து வச்சுக்கோ, இது முக்கியமானது, நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்தது. ஜெராடஸ் ஜோனஸ் முல்டர், அவர் தான் வந்து பெயர் வச்சார், புரோட்டீனுக்கு பெயர் வச்சவர் யார், முதலில் பேர் ஜெராடஸ் ஜோனஸ் முல்டர் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அமினோ அமிலங்கள், அமினோ ஆசிட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒல்லியாக வெறும் எலும்பாக காணப்படும், வெறும் எலும்பாக இருக்கும், மேலே எலும்பு தோலாக இருப்பாங்க, சரிங்களா. இப்போ அமினோ ஆசிட் இருந்தால் பில்டிங் பிளாக்ஸ், அப்படியே உருண்டையாக அழகாக கை நல்லா வந்து குண்டாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த அமினோ ஆசிட்ஸ் தான். அமினோ ஆசிட்ஸுடைய சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், அமினோ குரூப்பு, கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பு, அதோடைய சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து காலேஜ் ஸ்டாண்டர்டில் வரும் ஜிட்டரயான். ஜிட்டரயான்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட pH நிலையில் இது இருதுருவ நிலை பெற்று நேர்மின் எதிர்மின் அயனி நிகர மின்னோட்டம் 0 இருக்கும் ஒத்த மின்னிய புள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜிட்டர் அயான், அதாவது ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து நியூட்ரலைஸாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. பாலிபெப்டைட்ஸ், 2 அமினோ ஆசிட்ஸ் வித் லாஸ் ஆஃப் வாட்டர் இருந்தால் அது பாலிபெப்டைட்ஸ், 2ஆக இருந்தால் டைபெப்டைட்ஸ், 3ஆக இருந்தால் ட்ரைபெப்டைட்ஸ், அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாலிபெப்டைடுகள். அதே மாதிரி இன்சுலின் 1953 வந்து ஃப்ரெட் சாங்கர் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் தி இன்சுலின் புரோட்டீன், சரிங்களா. டீநேச்சுரேஷன் என்ன நடந்திருக்குது, த லாஸ் ஆஃப் 3D ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன், இது எல்லாமே வந்து 1953 நடந்திருக்கு. அதே மாதிரி செயற்கை செயல்கள் சொல்லக்கூடிய அனபாலிக், the build-up of organic molecules, தான் anabolic. கேட்டாபாலிக்னா என்ன, breaking down of large molecules. கேட்டாபாலிக் ரியாக்ஷன் நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம், டைஜஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். கேட்டாபாலிக் ரியாக்ஷன் அர்த்தம் குளுக்கோஸ் டு சுகராக மாறி இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. கேட்டாபாலிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சிதைவு நடைபெறும். பாருங்கள், என்சைம்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த என்சைம்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, அதோடைய வேலைப்பாடுகள் என்ன, பயன்பாடுகள் என்ன. ஸோ பாக்டீரியல் புரோட்டீஸ் பேசிலஸ்லேருந்து எடுத்திருக்காங்க சோர்ஸு, பயாலஜிக்கல் டீஜெனரேஷன் நடக்குது. பாக்டீரியல் குளுக்கோஸ் ஐசோமெரேஸ் பேசிலஸ் ஃப்ரக்டோஸ் சிரப் மேனுஃபேக்சர் பயன்படுறாங்க. ஃபங்கல் லாக்டோஸ், சரிங்களா. அதே மாதிரி அமிலேசஸ், எங்கெங்கே வந்து என்ன என்சைம் பேர், அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க, என்ன வேலைகளும் புக்கில் உள்ளது பார்த்துக்கணும். நியூக்ளிக் ஆசிட் பாருங்கள், அடுத்தது நியூக்ளிக் ஆசிடும் ஆல்ரெடி பார்த்தோம், டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிடில் அதோடைய ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பேஸ் இருக்கும், பென்டோஸ் சுகர் இருக்கும், அதுதான் வந்து நியூக்ளியோசைடு. படம் பண்ணி வச்சுக்கோ. நியூக்ளியோசைடும் பாஸ்பேட் குரூப்பும் இருந்துச்சு அப்படின்னா நியூக்ளியோடைடு. இந்த பகுதியை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், படித்து வச்சுக்கணும். நைட்ரஜன் பேஸ்ன்னு சொன்னோம்லே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நைட்ரஜன் பேஸில் பியூரின்ஸ் பிரிமிடின்ஸ்னு இருக்கும். பியூரின்ஸ் வந்து 2 ரிங் காணப்படும், பிரிமிடின்ஸில் வந்து 1 ரிங். பியூரின்ஸில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் யாது, அடினைன் குவானைன். பிரிடின்ஸில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் சைட்டோசின் தைமின் யுரேசில். மனப்பாடம் பண்ணணும், பேர் தான், சும்மா பேரை சொல்லிட்டு தான் போக முடியும், சரிங்களா. எல்லாம் உட்காந்து தனியாக நேரம் கொடுத்து மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போது காம்போசிஷன் எடுத்துக்கிட்டால் டிஎன்ஏ என்ன இருக்குங்க, டிஎன்ஏன்னு சொல்கிறீங்களே, டிஆக்சி நியூக்ளியோ ரைபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் சொல்கிறீங்களா, அதுக்குள்ளே என்ன அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், அடினைன் குவானைன் தைமைன் சைட்டோசைன். ஆர்என்ஏ சொல்கிறோம்ல, அடினைன் குவானைன் சைட்டோசின் எல்லாம் வந்துட்டு பாருங்கள் எக்ஸ்ட்ரா யுரேசில். எதுக்கு, இன்ஸ்டட் ஆஃப் தைமைனுக்கு பதிலாக யுரேசில் இருந்துச்சு அப்படின்னா அது ரைபோ நியூக்ளிக் ஆசிட், ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி சுகரில் என்ன இருக்கும், ரைபோஸ் இன் ஆர்என்ஏ, டிஆக்சி ரைபோஸ் இதெல்லாம் இருக்கும் சுகரில், அதை பார்த்துக்கோ. ஸோ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அது புக்லேயும் இருக்கும், இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் அதிகமாக கொஷின் வராது.
இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஎன்ஏ எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னா என்ன, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் carries a copy of instructions for assembling amino acid into proteins. ஒரு காப்பி, அதாவது இந்த குளோனிங் டைம் சொல்கிறாங்க, குளோனிங் பண்ணுறாங்க, குளோனின்னு தெரியும் இல்லையா, ஒரே மாதிரி ஒத்த வருது இல்லை, அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது எம்ஆர்என்ஏ அப்படின்னு பயன்படுத்துகிறது தான். அதே மாதிரி டிஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ translates the code from mRNA and transfer amino acid to the ribosome to build proteins. transfer பண்ணுறோம், mRNA-லேருந்து வேற ஒரு ஆர்என்ஏக்கு பில்டு பண்ணோம் அப்படின்னா அது டிரான்ஸ் ஆர்என்ஏ அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பாருங்கள், ஆர்ஆர்என்ஏ ரைபோசோம்ஸ் ஆர்என்ஏ. ரைபோசோம்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் ஆர்என்ஏ தான் ரைபோஸ் ஆர்என்ஏ, அவ்வளோதான். அதே மாதிரி மார்ஃபின் the first alkaloid to be found. the first alkaloid முதலில் கண்டறியப்பட்டது. it comes from the plant opium poppy. ஸோ பாப்பவர் சோமெனிஃபெரம் அப்படிங்கிற பொட்டானிக்கல் நேம்லேருந்து உருவாக்கப்பட்டது. யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக வலி ஏற்படும் போது வலி நிவாரணியாக பயன்படுத்தக்கூடியதான் இந்த மார்ஃபின். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸு, அந்த படங்கள் எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்தது மூணாவது டாப்பிக்கு ரீப்ரொடக்ஷன் அண்டு அடாப்டேஷன். ரீப்ரொடக்ஷன் அண்டு அடாப்டேஷன்ஸ், இனப்பெருக்கம் மற்றும் தக அமைவு. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு அனிமலும் நேரத்துக்கு நேரம் மணிக்கு மணி தக அமைவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா குள்ளடிக்குதுங்க, ஏதாவது போத்திக்கணுங்க, கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிக்கணும், டீ குடிக்கணும் சொல்கிறோம் இல்லையா, அதான் தக அமைவு அடாப்டேஷனை குறிக்குது. ஸோ இனப்பெருக்கம் பற்றி உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸோடைய ரீப்ரொடக்டிவ் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பிளான்ட் போகிறோம், அங்கே ஒரு ஆர்கான் பார்க்குறோம். ஆர்கான் வெஜிடேட்டிவ் ஆர்கான்ஸ், பூக்கும் தாவரங்களை பார்க்குறோம். அதில் ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஆர்கான்ஸ். அவைகள் தான் வந்து தாவரத்தின் பாகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு எப்படி ஆர்கான்ஸ் இருக்குது அது போல். அதில் ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் எது அப்படின்னா ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ். இதுதான் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ், இனப்பெருக்க உறுப்புகள். ரீப்ரொடக்ஷன் என்னது? ரீப்ரொடக்ஷன் என்ன? பிளான்ட்ஸ் இருந்தாலும் சரி, அனிமல்ஸ் இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி யங் ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யங் ஒன்ஸ் அதே மாதிரி உருவாக்குற பேர் தான் ரீப்ரொடக்ஷன். இது நம்பர்ஸில் ஒன்றா இருக்கலாம், பழசாக இருக்கலாம். ஸோ எவ்வளோ ஒன்றா இருக்கலாம், 1000 இருக்கலாம். இப்போ முட்டைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 முட்டைகள்லாம் விட்றாங்க இல்லையா, அப்போ கொசுலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முட்டைகள் விடும் இல்லையா. சரி, இந்த ரீப்ரொடக்ஷனில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதாவது சீட் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஏ ஃப்ளவர். அதெல்லாம் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோ. பூவிலேருந்து ஒரு கனி உருவாகுது, ஒரு விதை உருவாகுது. எதனால்? பை தி ப்ராசஸ் ஆஃப் தி பொலினேஷன் அண்டு ஃபெர்டிலைசேஷன். சரிங்களா? ஸோ பொலினேஷன், ஃபெர்டிலைசேஷன் இஸ் தி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அடுத்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னா the production of new plants without the involvement of pollination and fertilization. மீனிங்க, ஒரு பூவிலேருந்து பொலினஸ், ஒரு இடத்துலேருந்து ஒரு பூவிலேருந்து இன்னொரு பூவுக்கு போய் ஒரு காயை உருவாக்குது, ஒரு விதையை உருவாக்குது, அது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஆனால் துண்டாகுதல், ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம துண்டு கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, பாசி மாதிரி, ஆல்கேலாம் சொல்கிறோம் இல்லையா, பாசி மாதிரி துண்டாக்கி போட்டிங்கன்னா அது பாட்டு நிறைய ப்ரொடக்ஷன் ஆகிடும். இதெல்லாம் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ மலரில் இருக்கக்கூடிய பாகங்கள் தான் வந்து பார்க்குறோம் மலரில். சரிங்களா? மகரந்த தூளுக்கு ஸ்டெமன், பெட்டல்ஸ், செப்பல்ஸ், பிஸ்டில்ஸ், சூலகம். இதை வந்து நீங்கள் பேர் தெரிஞ்சு வச்சுங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கொஷின் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆண்ட்ரோசியம் தான் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். யாருக்கு? பிளான்ட்டுக்கு. அதுவே
ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பிளான்ட் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் அப்படின்னா கைனோசியம். ஸோ கைனோசியம், ஆண்ட்ரோசியம். இப்போ ஜென்ரலி அனிமல்ஸ் இருந்தாலும் சரி, பிளான்ட்ஸ் இருந்தாலும் சரி, மேல் சம்மந்தப்பட்டுக்கலாம் அடல்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அடல்ட்ஸ் ஆண்ட்ரோசியம். ஃபீமேல் சம்மந்தப்பட்டது கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கைனோசியம். அந்த GA ஞாபகம் வச்சுக்கோ. என்னென்னா அது ஸ்டெமன், ஃபிலமெண்ட், பொலன் செக், இதை ஞாபகம் வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணிக்கோ. அதே மாதிரி கைனோசியமில் ஓவேரி, ஸ்டைல், ஸ்டிக்மா பெயர்களை மட்டும் சிறப்பாக ஞாபகம் வச்சுக்கோ. இதை ஜஸ்ட்டு நம்ம இப்படி தான் படிச்சுக்கணும். அள்ளி வட்டம், புள்ளி வட்டம், கொரலா, ஸ்டெமன் எல்லாமே நீ ஜஸ்ட் இப்படி கோத்ரூ பண்ணிக்க. போலன் கிரைன்ஸ்லாம் தெரியும், ஓவரி சீட்ஸ்லாம் தெரியும். அதனால் இந்த பிளான்ட் சம்மந்தப்பட்டது ஜஸ்ட்டு இங்கே கோத்ரூ பண்ணிக்கங்க. ஸோ அனிமல்ஸ் ரிலேட்டட், ஹியூமன் ரிலேட்டட் வரும்போது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக படிச்சுக்கணும். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். அடுத்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு டொமேட்டோவை பற்றி எடுத்துக்கோம், தக்காளி இதை எடுத்துக்கிட்டா இது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ் கேன் ஹெல்ப் டு ப்ரொடியூஸ் தி பிளான்ட்ஸ். புரியுதா? அப்போது தக்காளி செடியுடைய வேரை எடுத்தாலும் சரி, தண்டை எடுத்தாலும் சரி, சரிங்களா, எனக்கு தெரியல இலையை வச்சுருக்கான்னு தெரியல, இலையை வச்சு கூட நீங்கள் வந்து ரீப்ரொடக்டிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் நட்டே வைக்கல, ஒரே ஒரு செடியை தான் நட்டு வச்சேன். ஆனால் நிறைய செடி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அங்கிட்டு. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செடியோடைய பூ இருக்குது பார்த்தீங்களா, பறந்து போய் மண்ணில் விழுந்து அங்கே மண்ணிலேருந்து திரும்ப அங்கே வந்து வேர் வளர்ந்துருது. அப்போ ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. பட்டிங்னா என்னது, மொட்டு விடுதலுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட். ஃப்ராக்மெண்டேஷன், துண்டாகுதல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. இந்த ஸ்பைரோகைரா அது ஒரு பாசி. இந்த பாசி வந்து உடஞ்சி அது பிச்சு போட்டாலும் ஏகப்பட்டது வளர்ந்துடும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ரீஜெனரேஷன்ஸ், அதாவது அழியாமல் இருக்கிறதுக்காக திரும்ப உருவாகிட்டே இருப்போமா. எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா அப்படிங்கிற பிளான்ட்டு, பிளானரியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு. அதாவது இழந்த பாகங்களை மீண்டும் உருவாக்கி புதிய உயிரை உருவாக்கிட்டே இருக்கக்கூடியதான் இந்த ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ இதோடைய வந்து ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கணும். அந்த செம்பருத்தி பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த செம்பருத்தி பூவுடைய பாகங்கள் வந்து நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு அப்படியே பார்த்துக்குங்க, படத்தை பார்த்து அப்படியே சொல்லிடலாம் நீங்கள். சரி, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்ட்ரோசியம் ஆல்ரெடி பார்த்தோம், கைனோசியம், ஆண்ட்ரோசியமில் ஈச் ஸ்டெமன் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் கால்டு ஃபிலமெண்ட் அண்ட் ஸ்மால் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஆந்தர். இது ஜஸ்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணுறதே பெட்ரு. ஸோ கேனாட் ரீட் இல்லையா, எல்லாம் எக்ஸாம்லலாம் கொஷின்ஸே கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம கைனோசியம்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மாலாம் தெரிஞ்சிச்சு, அப்படியே கோத்ரூ பண்ணிக்கலாம். ஏன்னா பிளான்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து மிகவும் குறைவு. ஸோ 10 கொஷினில் ஒரு கொஷின் கேட்டால் அதிகம். சரிங்களா? அதே மாதிரி செல்ஃப் பாலினேஷனுக்கும் கிராஸ் பாலினேஷனுக்கும் என்ன வித்தியாசம், தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை. சரிங்களா? ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்தத்துள் அதே மலரில் சேர்ந்துச்சுன்னா அது தன் மகரந்த சேர்க்கை. வேறு ஏதாவது மரத்தில் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அது அயல் மகரந்த சேர்க்கை. தன் மகரந்த சேர்க்கை நடக்கும்போது அதிக அளவில் மகரந்தத்தூள் உற்பத்தியாக தேவையில்லை. புரியுதுங்களா? அதிகமான நீங்கள் பொலன் கிரைன்ஸ் தான் தேவையில்லை. ஆனால் அயல் மகரந்த சேர்க்கைக்கு ஒரு மரத்தை விட்டு இன்னொரு மரத்தை போகும்போது அதிகமான வந்து மகரந்தத்தூள் இருந்தால் தான் அந்த மரத்தில் போய் ஒட்டும். இதனால் உருவாகக்கூடிய புதிய தாவரங்கள் எவ்வித வேறுபாடு இருக்காது, அதே மாதிரி வரும். அதான் வந்து செல்ஃப் பாலினேஷன்ஸ். கிராஸ் பாலினேஷனில் வந்து புதிய தாவரங்கள் உருவாகும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த மூணு 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4ஐயும் மனப்பாடம் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் இது கேட்கக்கூடிய பிளேசஸ், இந்த பிளேஸ் அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். என்னன்னா ஆனிமோஃபிலி, என்டமோஃபிலி, ஹைட்ரோஃபிலி, ஜூஃபிலி மனப்பாடம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருக்கான். சரிங்களா? அனிமோஃபிலி, என்டமோஃபிலி, ஹைட்ரோஃபிலி, ஜூஃபிலி. அப்படியே டைரெக்டாக
அனிமோ அனிமோ விண்ட் காற்றினால் மகர்ந்த சேர்க்கை நடைபெறும். சரிங்களா? என்டோஃபிலி என்டோஃபிலி என்டோனா இன்செக்ட்ஸ் பூச்சிகள் மூலமாக மகர்ந்த சேர்க்கை நடைபெறும். ஹைட்ரோஃபிலி ஹைட்ரோனா வாட்டர். ஜூஃபிலி அனிமல்ஸ் விலங்குகள் மூலமாக. புரியுதுங்களா? அவ்வளோதான், படித்து வச்சுக்கணும். அனிமோ விண்டு, என்டோ இன்செக்ட்ஸு, ஹைட்ரோ வாட்டர், ஜூனா அனிமல். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோ. அடுத்தது பாருங்கள், ஃபெர்டிலைசேஷன் கேள்விப்பட்டிருங்க. ஃபெர்டிலைசேஷன் ஒன் ஸ்பெம் ஃபியூஸ் வித் எக் ஃபார்மிங் டெப்ளாய்டு ஜைகோட்டி. ஒரு ஆண் இன செல்லிலிருந்து இணைந்து இரட்டை மக ஜைகோட்டை உருவாத ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து டபுள் ஃபெர்டிலைசேஷன் இருக்குது. ஏன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃபியூஷன் நடக்குங்க. 2 டைப்ஸ் ஆஃப் ஃபியூஷன். ஸோ நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட், வளர்ச்சி மாற்றங்கள் நிறையாவே நடக்கும். சரிங்களா? வளர்ச்சி மாற்றங்கள் பிரைமரி எண்டோஸ்பெம் மூலமாக வளர்ச்சி மாற்றங்கள் நடப்படும். ஸோ ஜஸ்ட் இது வந்து எல்லாமே நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க. ஓகேவா? அடுத்த பாருங்க, கேமட்டோஜெனிஸ் படிச்சுக்கங்க. கேமட்டோஜெனிஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெம். சரிங்களா? அதே மாதிரி ஓவோஜெனிஸ், அதே மாதிரி ஸ்பெம்டோஜெனிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேமெட்டிஸ் ஆர் ஹேப்ளாய்டு. அதே மாதிரி டெஸ்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்டு ஆர்கான் அவுட்சைட் தி அப்டாமினல் கேவிட்டி இன் எ சேக் கால்டு, இதை படித்து வச்சுக்கோ, சாக்ரோட்டம். சரிங்களா? சாக்ரோட்டம் கவர்டு பை ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ். பாருங்கள், டியூனிகா அல்பூஜினியா பெயர்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, எல்லாம் வந்து ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக வந்து அப்படியே ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அண்ட் ரோல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் அப்படியே கோத்ரூ பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் இது கேட்டிருக்காங்கன்னு தெரியல, கேட்டிருந்தா படித்து வச்சுக்கோ. ஓகே, இதெல்லாம் வந்து படத்தை காட்டி உங்களுக்கு வந்து அதோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதே மேட்ரு தான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே நீ ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கணும் இண்டிவிஜுவலாக. இதுவும் பார்த்தீங்கன்னா லாக்டேஷன்ஸில் என்ன அப்படின்னா கொலஸ்ட்ரம், ப்ரோலாக்டின், ஆக்சிடோசின், இந்த 3 ஹார்மோன்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது கிளான்ஸ் இல்லையா, மேமரி கிளான்ஸு, ஸ்டிமுலஸ் மில்க் ப்ரொடக்ஷன், ஸ்டிமுலஸ் மில்க் எஜெக்ஷன், இந்த 3மே வந்து இந்த லாக்டேஷனில் இருக்கக்கூடிய அது படிச்சுக்கோங்க. இப்போ சொன்னது அப்படியே நம்ம வந்து அந்த பிளான்ட்டுக்கும் அனிமல்ஸுக்கும் இருக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் இன் ஹியூமன், பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படியே வந்து ஒரு சார்ட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒரு பேசிக்ஸாக இருக்கக்கூடிய பயாலஜியில் மெயின் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் இதை டவுன்லோட் பண்ண, நிறைய குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்த்துக்கலாம்.